ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் வெக்கப் செஷன். ஸோ வெக்கப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், சரிங்களா? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லாஸ்ட் டைம் நம்ம 17th of மேயோட இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் பார்த்துருந்தோமா. இன்னைக்கு வந்து 15th மேயோட இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இந்த ஹிந்து நியூஸ் பேப்பரில் 15th மேல வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக இது சொல்கிறேன் அப்படின்னா, இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் அ ரெஃபரன்ஸ், சரிங்களா? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான வேர்டு பாருங்க, ஃபியண்டிஷ். ஸோ ஃபியண்டிஷ் அப்படிங்கிறது என்னன்னா, இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப மோசமான ஃபியண்டிஷ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியண்டிஷ் பிஹேவியர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பிஹேவியர், விக்டான ஒரு பிஹேவியர், ஓகேவா? ரொம்ப இவிலானது, க்ரூவல் ஆனது, ஓகேவா? ரொம்ப பயங்கரமான. இதுக்கு இன்னொரு புது வார்த்தை என்ன அப்படின்னா விஷியஸ், ஓகேவா? விஷியஸ் அப்படின்னாலும் விக்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், he is a fiendish, he have a fiendish behavior, he has a fiendish behavior அப்படின்னா அவனுக்கிட்ட எப்படிப்பட்ட பிஹேவியர் இருக்கு, ரொம்ப ரொம்ப கெட்ட பிஹேவியர் இருக்கு. ஸோ he has a fiendish behavior, ஓகேவா? ஸோ செகண்ட் வேர்ட் என்ன அப்படின்னா ஸ்மூத்தர். ஸ்மூத்தர், SMOOTHER. ஸ்மூத்தர் அப்படிங்கிறது இட்ஸ் அ வெர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஒருத்தங்களை வந்து மூச்சு முட்டி சாகடிக்கிறது, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சஃபகேட். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு எனிமி படுத்திருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தலையணையை வச்சு என்ன பண்றது, மூக்கம் பொத்தி சாவடிக்கிறது. அப்போ அவங்கள ரொம்ப சஃபகேட் பண்ணி மூச்சு திணற வச்சு சாவடிக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்மூத்தர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸ்டிஃபில் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டிஃபில். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், they threaten to smoother their enemy with plastic bags, ஓகேவா? they threaten to smoother their enemy with plastic bags. தேர்ட் பாருங்க, கமோஷன். ஸோ கமோஷன் இட்ஸ் அ யூஷுவல் வேர்டு தான். இது வந்து எனக்கு நவுன். ஸோ இதுக்கான மீனிங் என்ன, கமோஷன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப நாய்ஸியான ஒரு என்விரான்மெண்ட், இல்லை அப்படின்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கக்கூடியது, இது எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு கமோஷனுக்கு கீழே வரும். we can also called as ruckus, சரிங்களா? இதெல்லாம் புது வார்த்தைகள். ஸோ ரக்கஸ்ன்னு சொல்லலாம், அப்ரோர் அப்படின்னும் சொல்லலாம். ரக்கஸ் இல்லை அப்படின்னா அப்ரோர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இட் இஸ் a state of very confused, இல்லை அப்படின்னா வெரி நாய்ஸி, வெரி டிஸ்டர்பிங் என்விரான்மெண்ட். அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கமோஷன் அப்படின்னு சொல்றோம். கமோஷன் ரொம்ப காமனான ஒரு வேர்டு தான். அடுத்து பாருங்க, ரிவெல், ஓகேவா? இது வந்து எனக்கு வெர்பு. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்றதை நான் என்ன பண்ணுவேன், பார்ட்டி பண்ணி கொண்டாடுவேனா. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரிவெல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வி ஆர் செலிப்ரேட்டிங் சம்திங், இல்லை அப்படின்னா மேக் மெரி ஆஃப் சம்திங். ஸோ மெரி அப்படின்னா இது செலிப்ரேட்டிங் தான், இல்லை அப்படின்னா லெட்ஸ் ஹாவ் அ பார்ட்டி, அதுவும் என்ன அப்படின்னா எனக்கு ரெவெல்க்கு கீழே தான் வரும், சரிங்களா? ஸோ ரெவெல் அப்படின்னா என்ன அர்த்தம், ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெவெல் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், they spent the evening reveling with their guest. they spent their evening reveling with their guest அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அந்த ஈவினிங்கை ஸ்பெண்ட் பண்ணாங்க. எப்படி ஸ்பெண்ட் பண்ணாங்க, அவங்க கெஸ்டோட கொண்டாடி ஸ்பெண்ட் பண்ணாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க, கிளாமர். கிளாமர் எனக்கு நவுனுக்கு கீழே வரும். இதுவும் என்ன மீனிங் அப்படின்னா, இட்ஸ் லைக் கமோஷன், வெரி நாய்ஸி என்விரான்மெண்ட், நாய்ஸி, பேபிள், ஓகேவா? ரோர், நாய்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ்டு நாய்ஸாக இருக்கும். அது கன்ஃபியூஸ்டு நாய்ஸாக இருக்கும், அதான் என்ன அப்படின்னா இட்ஸ் கிளாமர். ஸோ அடுத்த வார்த்தையை பாருங்க, ஸ்கட்டில்டு அப்படின்னா இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வித்தவுட் திங்கிங் ஃபார் அ நெக்ஸ்ட் மொமெண்ட், அடிச்சு பிடிச்சி ஓடுறது, ஓகேவா? ஸோ ரன் ஹரிட்லி, பயங்கரமா அடிச்சு பிடிச்சி ஓடுறது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்கட்டில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வேற என்ன வார்த்தைலாம் இருக்கு அப்படின்னா ஸ்கேம்பர், ஸ்கரி, ஸ்கிராம்பிள், இது எல்லாமே தெரிச்சு ஓடுறது, ஓகேவா? அதான் என்ன அப்படின்னா இந்த ஸ்கட்டில்டு. ஃபார் எக்ஸாம்பிள், two small children scuttled away in front of me, ஓகேவா? ரெண்டு குழந்தைங்க என்ன பண்ணாங்க, தெரிச்சு ஓடுனாங்க, என் மேல, என் முன்னாடி தெரிச்சு ஓடுனாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த வார்த்தை பாருங்க, டெசிக்ரேட்டிங். டெசிக்ரேட்டிங் அப்படின்னா இட்ஸ் அ வேர்ப். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரொம்ப ஹோலி புனிதமானது அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். அதை என்ன பண்றது அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது, வயலேட் பண்றது. ஓகேவா? ஸோ வயலேட் சம்திங் இல்ல அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்டிங் சம்திங், அதுதான் என்ன அப்படின்னா இந்த டிசெக்ரேட்டிங். ஓகேவா? வயலேட் இல்ல அப்படின்னா ப்ரொஃபேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வார்த்தை இந்த ப்ரொஃபேன். ப்ரொஃபேன் அப்படின்னா ஹோலி அப்படின்னு சொல்லி நினைக்கிற விஷயத்த டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றது. சரிங்களா? ஸோ அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்னாசி. ஸ்னாசி அப்படிங்கிறது இட்ஸ் அன் அட்ஜெக்டிவ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்டைலிஷா, கேட்சியா, அட்ராக்டிவா இருக்குது. சரிங்களா? ஸ்டைலிஷ், கேட்சி இல்லைன்னா அட்ராக்டிவ், இது எல்லாமே என்ன அப்படின்னா ஸ்னாசி. ஸ்மார்ட்னு கூட சொல்லலாம். சரிங்களா? ஸ்மார்ட்னு கூட சொல்லிக்கலாம். எக்ஸாம்பிள், she is wearing a very snazzy pair of shoes. சரிங்களா? she is wearing a very snazzy pair of shoes, which means a very stylish shoe இல்லைன்னா attractive shoe இல்லைன்னா smart shoe அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்மார்ட் வராது, பட் ஸ்டைலிஷ் அண்ட் அட்ராக்டிவ். ஸோ அடுத்த வேர்டு பார்த்தோம் அப்படின்னா இன்சூப்பரபிள். ஸோ இன்சூப்பரபிள் அப்படிங்கிறதுனாலும் எனக்கு அட்ஜெக்டிவ் தான். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா அதை வந்து நம்மளால ஓவர் கம்மே பண்ண முடியாது. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஓவர் கம் சம்திங். ஓகேவா? அப்போ இதுக்கு மீனிங் என்ன வரும் அப்படின்னா இன்வின்சிபிள் இல்லை அப்படின்னா அன்கான்க்யூரபிள். ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கு, பட் அந்த கஷ்டத்தை நம்மளால என்ன செய்ய முடியல, தாண்டி வரவே முடியல. அதான் என்ன அப்படின்னா இன்சூப்பரபிள், விச் மீன்ஸ் இன்வின்சிபிள், அன்கான்க்யூரபிள். ஓகேவா? எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், அந்த டிஃபிகல்டிஸ் தட் கான்ஃபரண்ட் அஸ் சீம் வெரி இன்சூப்பரபிள், விச் மீன்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை பார்க்குறப்ப நம்மளால என்ன செய்ய முடியல, தாண்டி வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையே இல்லை, தாண்டியே வர முடியல. சரிங்களா? லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன வார்த்தை அப்படின்னா டினோமெண்ட். இந்த வேர்டு அகெயின் ரிப்பீட் ஆயிருக்கு. இது நம்ம வெக்காப் செஷன்ல பார்த்த ஒரு வேர்டு தான், ரீசன்ட் வீடியோல பார்த்த ஒரு வேர்டு தான். தெரிஞ்சது அப்படின்னா என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இல்லை அப்படின்னா சர்ச் பண்ணியாவது பாருங்க. ஸோ ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான வேர்டு. ஓகேவா? ஸோ இன் திஸ் வீடியோ வி ஹவ் லேர்ன்ட் ஒன்லி 10 வேர்ட்ஸ் ஃப்ரம் ஹிந்து நியூஸ் பேப்பர். சரிங்களா? எல்லா வேர்ட்ஸுமே ஹிந்து நியூஸ் பேப்பர் தான். இப்போ உங்கள் ரெஃபரன்ஸுக்காக என்ன பண்ணியாச்சு, டேட்டும் போட்டு சொல்லியாச்சு. ஸோ ஹோப் தி செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.